வெளிப்படுத்துதல் வசனமாக 7 முத்திரைகள் மார்ச் 29. வேதத்துக்காக கொல்லப்பட்டவர்கள். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபிடத்தின் கீழே கண்டேன். வெளிப்படுத்துதல் 6:9. கடந்த 20 நூற்றாண்டுகளில் 7 கோடிக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்திற்காக மரித்திருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் சுமார் 400 விசுவாசிகள் இரத்த சாட்சிகளாக மரிப்பதாக கருதப்படுகிறது. இரத்த சாட்சி என்பதற்கான கிரேக்க வார்த்தை மார்டஸ், அதற்கு சாட்சி என்ற அர்த்தம். கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்து நிமித்தம் எதிரிகளால் தங்கள் ஆயுட்காலத்திற்கு முன்னரே மரிப்பது வேதாகம சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிறது. 5வது முத்திரை உடைக்கப்படும்போது காணப்படுகிற காட்சியை இரத்த சாட்சி என்னும் வார்த்தை விவரிக்கிறது. தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே யோவான் கண்டார். வசனம் 9. இந்த தரிசனங்களில் யோவான் பார்த்தவை அடையாளங்கள். உண்மையிலேயே 4 குதிரைகளில் 4 வீரர்கள் இருந்ததாக கருதக்கூடாது. மாறாக அவை குறிப்பிட்ட காலகட்டத்தில் சபை இருந்த நிலையை விளக்குகிற எடுத்துக்காட்டுகள். எனவே பலிபீடத்தின் கீழிருந்த ஆத்துமாக்கள் என்றால் என்ன? பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பலிபீடத்தின் கீழே ஊற்றப்படுகிற ஆசரிப்பு கூடார ஆராதனையை இது நினைவூட்டுகிறது. யாத்திராகமம் 29:12. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. லேவியராகமம் 17:11. மனிதர்கள் மரிக்கும்போது 2ஆம் வருகை வரையிலும் தங்கள் கல்லறைகளில் ஓய்ந்திருக்கிறார்கள் என்று வேதாகமம் போதிப்பதால் சங்கீதம் 6:5, யோவான் 11:24 இவர்கள் பரலோகத்தில் ஒரு பலிபீடத்தின் கீழாக வாழ்கிற சரீரமற்ற ஆவிகளோ உயிருள்ள மனிதர்களோ அல்ல என்பது புரிகிறது. தேவன் ஒரு முறை காயினிடம், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னார். ஆதியாகமம் 4:10. அதுபோல இந்த இரத்த சாட்சிகளின் இரத்தம் நியாயம் கேட்டு கூக்குரலிடுகிறது. அவர்கள் பலிபீடத்தின் கீழ் இருக்கிறார்கள் என்றால் இந்த பூமியில் மரித்தவர்கள் என்று அர்த்தம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் மரிக்கிறார்கள். ஆனால் அனைவரும் இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டிய அவசியமில்லை. பலிபீடத்தின் கீழ் உள்ள இந்த ஆத்துமாக்கள் தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். கிறிஸ்துவே ஆண்டவர் என்கிற ஆழமான நம்பிக்கையை மறுதலிக்க ஆயத்தமாக இல்லாத சாட்சிகள். நீங்களும் அதையே செய்ய ஆயத்தமா? தேவனே, உம்மை விட்டு பின்வாங்குவதை விட மரிப்பதையே நான் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உமது வசனத்தில் என் விசுவாசம் பலமாக இருக்கவும் வேதாகமத்திலான நம்பிக்கை அசையாமல் உறுதியாக இருக்கவும் உதவி செய்யும். அதிகாராய்ச்சிக்கு சங்கீதம் 9:12, அப்போஸ்தலர் 22:20, வெளிப்படுத்துதல் 2:13-17. ஆமென்.